இன்ஜூரிஸ் இல்லாமல் இருந்திருந்தா இவர் வேற லெவலில் இருந்திருப்பார். யாருன்னு தெரியுமா? ஷேன் பாண்டு தான். பியூர் ஸ்பீட், ஷார்ப் ஸ்விங், டேஞ்சரஸ் பவுன்சர்னு எல்லாமே வச்சிருந்தார். ரிக்கி பாண்டிங், பிரைன் லாரா, சச்சின்னு எல்லாருக்கும் ஒரு சேலஞ்சான பவுலராக இருந்தார். 150 கிலோமீட்டர் ஸ்பீடில் அவ்வளோ ஈஸியாக போடுவார். ஆனால் இன்ஜுரிஸ் தான் அவரோட கெரியரை பிரேக் பண்ணிருச்சு. நியூசிலாந்து கிரிக்கெட்டில் ஸ்பீட்னு சொன்னால் வர முதல் நேம் இவர் நேமாக தான் இருக்கும். 150 கிலோமீட்டர் ஸ்பீடில் பேட்ஸ்மேனுக்கு டைமே கொடுக்க மாட்டார். ரன் அப் ஷார்ட்டாக இருக்கும், ஆக்ஷன் ஸ்மூத்தாக இருக்கும். ஆனால் பால் பிச்சில் விழுந்தா பேட்ஸ்மேனுக்கு டேஞ்சர் தான். டேலண்ட் ஃபுல்லாக இருந்த கெரியர், ஆனால் இன்ஜுரிஸ் இவரை என்ஜாய் பண்ண விடலை. ஷார்ட் கெரியர்லேயே வேர்ல்டு கிளாஸ் பேட்ஸ்மேன் எல்லாரையும் சைலண்ட் பண்ணார். ஃபிட்டாக இருந்திருந்தா கிரிக்கெட் ஹிஸ்ட்ரியில் இவர் பேர் வேறு லெவலில் எழுதப்பட்டிருக்கும். கிளென் மெக்ரத், வாசிம் அக்ரம் மாதிரி லாங் கெரியர் இல்லை, ஆனால் விளாண்ட கொஞ்ச காலத்திலேயே ரெஸ்பெக்டை ஏர்ன் பண்ணவர். கெரியர் ஷாட்டு தான், ஸ்பீட் அன்ஃபர்கெட்டபிள். ஃபாஸ்ட் பவுலிங் லவ்வர்ஸுக்கு இவரை மறக்கவே முடியாது. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க மக்களே? இவர் அண்டர் ரேட்டட் லெஜெண்டா இல்லையா? கமெண்ட் பண்ணுங்கள்.